சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கொளக்குடியில் திருமாவளவன் பிரச்சாரத்திற்கு தயாரான போது திடீரென ஒருவர் அந்த வாகனத்தில் ஏறி அவரது கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டார். அதிர்ச்சியடைந்தாலும் பின்னர் சுதாரித்துக் கொண்டு பேசிய திருமாவளவன் தேர்தல் பரப்புரையில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றையொன்று விமர்சிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சாரத்தில் ஒரே ஒரு இடத்தில் கூட மோடியை அவர் விமர்சித்ததில்லை, அதிமுகவை விமர்சித்ததில்லை. இது ஏன்? சட்டவிரோதமாக துபாயிலிருந்து ஹவாலா நெட்வொர்க் மூலம் இந்தியாவுக்கு சுமார் 200 கோடி ரூபாயை சிலர் கொண்டுவர திட்டமிருந்ததை கண்டுபிடித்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மலேசியாவிலிருந்து கடந்த 7ஆம் தேதி வரவழைக்கப்பட்ட வினோத்குமார் ஜோசப் என்பவரிடம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழகத்தின் அரசியல் கட்சி ஒன்றிற்காக துபாயிலிருந்து 200 கோடி ரூபாயை எடுத்து வர திட்டமிட்டது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜோசப்பின் செல்போன், ஐபேட், வாட்ஸ்அப் குறுந்தகவல்கள் மூலம் இந்த முயற்சி உறுதியாகியுள்ளதாக தெரிவித்த ஐடி அதிகாரிகள் இந்த ஹவாலா நெட்வொர்க் குறித்து அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பாரில் திமுக வேட்பாளர் கனிமொழி பிரச்சாரம் செய்யும்போது கூட்டம் சேர்ப்பதற்காக கட்சியினர் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சினிமா பாடலுக்கு நடன கலைஞர்கள் ஆடியபோது கட்சித் தொண்டர்கள் மேடைக்கு கீழே குத்தாட்டம் போட்டனர். என்ன சின்னம்? பானை சின்னம். நம்ப சின்னம். பானை சின்னம். நல்லா சொல்லு. பானை சின்னம். அடிச்சு சொல்லு. பானை சின்னம். ஜோரா சொல்லு. பானை சின்னம். ஜெயிக்கிறது பானை சின்னம். என்ன சின்னம்? பானை சின்னம். நம்ப சின்னம். பானை சின்னம். நல்லா சொல்லு. பானை சின்னம். அடிச்சு சொல்லு. பானை சின்னம். ஜோரா சொல்லு. பானை சின்னம். ஜெயிக்கிறது பானை சின்னம். என்ன சின்னம்? பானை சின்னம். நம்ப சின்னம். பானை சின்னம். நல்லா சொல்லு. பானை சின்னம். அடிச்சு சொல்லு. பானை சின்னம். ஜோரா சொல்லு. பானை சின்னம். ஜெயிக்கிறது பானை சின்னம்.
சின்னம் பானை சின்னம் நம்ப சின்னம் பானை சின்னம் நல்லா சொல்லு பானை சின்னம் அடிச்சு சொல்லு பானை சின்னம் ஜோரா சொல்லு பானை சின்னம் ஜெயிக்கிறது பானை சின்னம்